உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு, அப்ப உரிமையை அல்ல எங்களுக்கு தர்றான். அல்ல அல்யோம அக்மல்துலக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக இன்றைய நாள் நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் எங்களை பெரிதாக ஆக்கி, உங்களுக்கு இது போதுமான விஷயம் என்பதனால் அதை முழுமைப்படுத்தி நல்லா சொல்லி, அதுக்குள்ளதான் நிஅமா இருக்குது, அதுக்குள்ளதான் அருள் இருக்குது, அதை செய்தால் மட்டும்தான் சுவர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா முழுமையாக என்ன செய்து விட்டான், செய்தியை சொல்லிவிட்டான். எப்படிப்பட்ட ஆள் என்று சொன்னா, ஒருத்தங்க பேசுறாங்க, உங்களோட மார்க்கத்தை நாங்க உங்களுக்கு பூரணப்படுத்தி தந்தோம், அதாவது உரிமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான்னு சொல்லி பேசுறாரு. உரிமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான், அடுத்தவனை காஃபிர் என்று சொல்றதுக்கு உரிமை அல்லாஹ் தரல, அடுத்தவனை முஸ்ரிக் என்று சொல்றதுக்கு அல்லாஹ் உரிமையை தரல, அடுத்தவனை முர்த்தத் என்று சொல்றதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உரிமையை தரல. அது அல்லாஹ்ட அதிகாரத்துல உள்ளது. அப்ப இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், திட்ட தெளிவாக பேசுறாங்க, நரகவாசிகள். அல்லாஹ்வை திக்ர் செய்றவன் நரகவாசியா? அப்ப அல்லாஹ் முழுமைப்படுத்த பின்னாடி வருவர்கள் ஏதாவது ஒன்று செய்தால் அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்து அல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு படிச்சு தர வர்றீங்களா? அப்ப இல்லாத ஒன்றை செய்வது, காட்டாத ஒன்றை காட்டி கொடுப்பது, அல்லாஹுவை நக்கல் அடிப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை கேலி செய்வது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمَ بِمَا كَفَرُوا وَاتَّخَذُوا آيَاتِي وَرُسُلِي ஹுசுவா. சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கூலியாக கொடுக்கிறான். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நக்கல் அடித்தது. இப்ப வித்தியாசனுடைய பிரதான நோக்கம் என்ன? நக்கல் அடிக்கிறது. எல்லாரும் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அப்படிலாம் நாங்கள் சொல்லலையே, நாங்கள் அப்படிலாம் செஞ்சு காட்டலையே, ரசூலா காட்டாடி என்ன, இதுல என்ன தப்பு? ரசூலா காட்டாடி இல்லை, ரசூலா சுப்ஹானல்லாஹ் சொல்லலையா, ரசூலா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலையா, ரசூலா துஆ தான் கேட்கலையா? ரசூலா சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, ரசூலா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க, துஆ கேட்டாங்க, கையை தூக்கினாங்க. ஆனால் எது எப்ப எப்படி என்ன மாதிரி என்பது பார்க்கணுமா இல்லையா? அவர் ஆரம்பமாக ஒரு ஆயத்தை சொல்றாங்க. என்ன ஆயத்துன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல நடக்காத சப்ஜெக்டுகள், நடக்காத விஷயங்களை செய்யறது வந்து பிதாத்து. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும், அதுதான் மார்க்கம், அதுக்கு அங்கால போனா அது பிதாத்து அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யலாம், அது சம்பந்தமா நாங்க பார்க்கலாம். முதலாவது, குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், சிறந்த காலத்துல வாழ்ந்த மக்கள்னு சொல்லி அல்லாஹு தஆலா பெருமானார் மூலமாக யாரை சொல்றாங்கன்னு சொன்னால், ஹைருன் நாசி கர்னி, ஹைருன் நாசி கர்னி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் சிறந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பின்னால தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள். இந்த 300 நூற்றாண்டையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சிறந்த மக்கள் வாழக்கூடிய சிறந்த காலம், சிறந்த 300 நூற்றாண்டுகள். அதே இந்த காலத்தை ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ற நேரம் சொன்னாங்க, எப்படி தெரியுமா? இந்த காலத்துல தஜ்ஜால்கள், பொய்யர்கள் தோன்றுவாங்க, நீங்க கேட்காத, உங்களோட முன்னோர்கள் கேட்காத பல செய்திகளை சொல்லுவாங்க, உங்களை வழிகெடுக்க முடியாது, வழிகெடுத்துற கூடாது, பாதுகாப்பா இருங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, எங்கட கண் முன்னுக்கு ஈகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தாராளம். அப்ப நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், நாங்க கேள்விப்படாத, எங்கட முன்னோர்கள் கேள்விப்படாத ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு பாடம் படிப்பிக்கிறீங்களான்னு தான் கேட்கணும். ஏன், என்ன காரணம்? மடமே வெளியாகக்கூடிய காலத்துல ஹக்கு வெளியாகுதுன்னு பேசிக்கொண்டிருக்கிறாப்புல. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வசனத்தை சொல்றாங்க, குர்ஆன் வசனம். என்ன வசனம்னு சொன்னால், ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمُ بِمَا كَفَرُوا وَاتَّخَذُوا آيَاتِي وَرُسُلِي هُزُوًا. சூரத்துல் கஹ்ஃப் நாங்க எடுத்து பார்த்தோம்டா, சூரத்துல் கஹ்ஃபோட கடைசி பக்கம், அதாவது ஃபமஸ்தாஉ அய்யல்ஹருஹு வமஸ்ததாஉ லஹு நக்பான்னு சொல்லி சூரத்துல் கஹ்ஃபோட ஆரம்ப கடைசி பக்கத்துல ஆரம்பத்துல இருந்து நாங்க பார்த்தோம்டா பார்த்துக்கலாம். அப்ப அந்த தொடர்ல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், நரகவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்லி கொண்டு வர்றான். அதுக்கு அடுத்ததாக சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்னு சொர்க்கவாசிகளை பேசுறா, ஈமான் கொண்ட மக்களை. இப்ப இந்த இடத்துல வந்து ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمُ بِمَا كَفَرُوا சொன்னா யாரு தெரியுமா? யாரு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ذَلِكَ جَزَاؤُهُمْ, அந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களே, உலாயிகல்லதீன கஃபரு பிஆயாத்தினா, அல்லாஹ்ட அந்த அச்சாட்சிகளை மறுத்து அல்லாஹ் தஆலாவே இல்லைன்னு சொல்லி வாதாடி அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாத அந்த காஃபிர்களும், அதே போல 5 நேர தொழுகையை தொழுதுட்டு திக்ரு செய்யக்கூடிய மக்களும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்ப தாலிக ஜஸாஉஹும் ஜஹன்னமு பிமா கஃபருன்னு சொன்னா என்னன்றத விளங்கல்ல. பிஸபபி குஃப்ரிஹிம், அவனுகள் அல்லாஹ்வை மறுத்தான். அவனுகள் அல்லாஹ்வை மறுத்ததனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிக்கிறான், அவனுக்கு கூலியாக நரகத்தை வச்சிக்கிறான். அப்ப அல்லாஹ்வை மறுத்த அந்த காஃபிரும், சும்மா தெரியாம கேட்கிறேன், காஃபிர் வந்து 5 நேரம் தொழுதுட்டு என்ன செய்யறான், பின்னால இருந்து திக்ரா செய்ய போறான். அப்ப என்ன செய்யணும் என்றால், குர்ஆன் ஹதீஸ் என்று பேச முன்னால திட்ட தெளிவாக குர்ஆன் ஹதீஸை விளங்கிட்டு வந்து பேசணும். அரையும் குறையுமாக படிச்சுட்டு வந்தா இப்படித்தான். அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர அல்ஹம்துலில்லாஹ் எங்களையும் பாதுகாத்து வச்சுக்கிறான். அப்ப இப்படிப்பட்டவங்க, அதாவது காவிர்களுக்கு அல்லாஹ் இறக்கின வசனங்களை கொண்டாந்து முஸ்லிம் சமூகத்தின் மீது திணிக்கக்கூடிய மக்களை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சொல்றாங்க, எப்படிப்பட்ட கேடு கெட்டவன்னு சொல்றாங்க. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹவாரிஜிகளை பத்தி சொல்ற நேரம் இந்த வாசகத்தை கொண்டு வர்றாங்க. இந்த கேடு கெட்டவர்கள் ஷிராரு ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மிகவும் கேடு கெட்டவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜி கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? காஃபிர்களுக்கு ஒரு வசனம் இறங்குதுன்னு சொல்லி இருந்தால் அந்த வசனத்தை கொண்டு வந்து முஃமின்களுக்கு திணிப்பாங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு இப்போ திணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட கவுல கொண்டாந்து சொல்லிக்கிறாங்க, ஹவாரிஜிகளை சார்ந்தவங்க. எப்ப எப்படி என்ன மாதிரி என்பது பார்க்கணுமா இல்லையா? பார்க்கும். திமஷ்கில் நடக்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி, எச்சரிக்கை, பித்அத்வாதிகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க தான் அந்த பள்ளிக்கு இன்சார்ஜா இருக்கிறாங்க. அவங்க முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க போனதுக்கு போய் ஒரு கூட்டம் என்ன செய்றாங்கன்னா சேர்ந்து கொள்றாங்க. இந்த ஹல்கா வைக்கிறாங்க, நீங்க பாத்தீங்களா? ஹல்கா வைப்பாங்க. ஒரு ஆள் ஒன்றை சொல்ல அதை கேட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க பள்ளியில பார்க்கலாம், மௌலவி வந்து சுபானா சொன்னா தான் பின்னுக்குள்ள சுபானா சொல்லுவான். அவ்வளவு தூரம் எல்லாருமே என்ன தலையாட்டும் பொம்மைகளாக, சோளக்காட்டு பொம்மைகளாக தான் இருப்பாங்க. அவர் ஆட்டி விட்டா தான் தலை ஆடும், அந்த மாதிரி தான். அங்க பயம் கொடுத்தா தான் இங்க கத்தும், அந்த மாதிரி. இதைத்தான் அண்டே செஞ்சாங்க எங்க ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தோடும் சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல. அப்ப ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, இப்படி பள்ளி செய்யறாங்களே, எப்படி ஒரு ஆள் இப்படி கூட்டு சேர்ந்துடுறாங்க. இன்னைக்கு ஹதராக்கள் வைப்பதை போன்று கூட்டு சேர்ந்துருவாங்க. ஒரு ஆள் என்ன சொல்லுவாரு, சுபஹானா சொல்லுவாரு. அதை கேட்டுக்கொண்டு எல்லாம் சுபஹானா 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 சொல்றாங்க. இது தப்பா? சுபஹானா சொல்றது தப்பா? நன்மை தானே. அதை கேட்டுக்கொண்டு சொல்றது தப்பா? நன்மை தானே. சரி, இது அப்படியே சொல்றா யார்கிட்ட? அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அப்படியா, இதுக்கு பிறகு செய்தால் வந்து என்ன சொல்லு, நான் வர்றது கவனிச்சு கொள்றேன் அப்படின்றாங்க. சரி, அடுத்த நாள் இதான் நிகழ்வு நடக்குது. வந்து சொல்றாங்க, செய்யறாங்க. இவங்க வர்றாங்க வேகமா வந்து கேட்கறாங்க, இங்க என்ன பண்றீங்க? இல்ல நாங்க ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல இப்படி இது என்ன பண்றீங்கன்னு கேட்கறாங்க. நான் சுபஹானா சொல்லி கொடுக்குறேன். இவங்க எல்லாரும் அதை கேட்டு சொல்றாங்க. அப்புறமா 100 சுபஹானா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். அதை கேட்டு எல்லாம் சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி மெத்தடை யாரு சொல்லி தந்தான்னு கேட்கறாங்க. இவர் திருப்பி கேட்கிறாரு, ஏன் இது செஞ்ச தப்பா? நாங்கள் சுபஹானா தானே சொல்றோம். யுஸப்பிஹுல்லா, அல்லாஹ்வை நீங்க தஸ்பீஹ் செய்யுங்கள். பில் அஷி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய குர்ஆன் தானே சொல்லுது. குர்ஆன் சொல்றதை நாங்க செய்யறோம், அது என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. குர்ஆன் செய்யறது பிரச்சனை அல்ல. இந்த ஒரு முறைமை இருக்குது, இந்த வழிகாட்டு, இது இங்கிருந்து வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காட்டாத ஏடா செய்றீங்க? ரசூலுல்லாஹ் ஆடை இட்டு போகவில்லை. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய உணவு பாண்டங்கள் உடைந்து போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இருந்த எங்க நாங்க மரணிக்கல, எங்களை வச்சுட்டு இந்த பித்அத் செய்றீங்களா? ஓடுங்கடா பள்ளியோடு திறத்துறாரு. அவங்க என்ன தப்பா பண்ணிட்டாங்க? சுபஹானல்லாஹ், கூட்டா செஞ்சது தப்பா? நம்ம பார்வையில கரெக்டு, ஆனா அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் பார்வையில அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் காட்ட நீ ஏன் செய்வ? அவ எனவே ஒரு இபாதாவுல வழிகாட்டப்படாத ஒரு முறையை கொண்டு வருவதுதான் சஹாபாக்கள் எச்சரிக்கிறாங்க, கூடாது அப்படின்னுட்டாங்க. அது அப்படி எந்த. அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த ஹல்கா வடிவுல இருந்து திக்ர் செய்யறது, அதாவது வட்டமாக இருந்து நாங்க திக்ர் செய்வோமே, இந்த வட்டமாக இருந்து திக்ர் செய்யறது கூடாது. இவர் என்ன சொல்றாரு, நரகத்தினுடைய செயல் ரவுனாக இருந்து வட்டமாக இருந்து திக்ர் செய்யறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வட்டமாக இருந்து திக்ர் செய்யறது சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள், உலகத்துல சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளை காண்றதாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, வட்டமாக இருந்து திக்ர் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸ்ல இருந்து திக்ர் செய்யுங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? தனியா திக்ர் செய்யறவன் என்ன செய்ய மாட்டான், கூட்டாக செய்யாதேன்னு சொல்ல மாட்டான்.
கூட்டாக செய்கிறவன் தனியா செய்யாதேன்னு சொல்ல மாட்டான். அதே நீ கூட்டாக செய்யாத தனியா செய்யன்னு சொல்றவன் இருக்கிறான் இல்லையா, இவன் ரெண்டையும் செய்ய மாட்டான். இவன் ஷைத்தான் இல்லையா, இவன் எங்க செய்வான், இவன் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட கூட்டத்தை தான் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளுக்கு அருகாமையால போனால் ஃபர்தஉ, நீங்க நன்றாக மேய்ஞ்சு கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ் உலகத்துல சொர்க்கத்துல பூஞ்சோலைகள் இருக்குதா? கீல கேட்கப்படுது. யார் கேட்கறாங்க? சஹாபாக்கள் கேட்கறாங்க. வமா பிரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள் இந்த உலகத்தில் ஈக்குதா? வமாஹிய ரியாதுல் ஜன்னான்னு கேட்ட நேரத்தில் ஏன் அதிர்ச்சி? சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள் சொர்க்கத்தில் பாய்க்குது, உலகத்தில் ஈக்குதா கேட்குறாங்க, அதிர்ச்சியாக கேட்குறாங்க கேள்வி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிலகு திக்ர், திக்ருடைய மஜ்லிஸ்கள். நீங்க யார நரகவாசின்னு சொல்றீங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த மக்களை பார்த்து சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளை மேஞ்சி கொண்டவங்கன்னு சொல்லி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை பார்த்து நீங்க நரகவாசிங்கிறீங்க, அல்லாஹ் பாதுகாக்க. அடுத்ததாக லா யகுது கௌமுன், திட்ட தெளிவாக சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. மேல சொன்னது அஹ்மதிலையும் முஸ்னத் அஹ்மதிலையும் திருமிதிலையும் பதிவுபட்ட செய்தி. அப்ப சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு விஷயம் வருது. என்ன விஷயம்னு சொன்னால், லா யகுது கௌமுன் யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை ஒரு கூட்டம் திக்ர் செய்றாங்க. அல்லாஹ் ஒரு கூட்டம் திக்ர் செய்றாங்க. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அந்த கூட்டத்துல சிறப்பு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஹஃபத் ஹுமுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் என்ன செய்றாங்க, அவங்க அந்த திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தை அணைச்சி கொள்றாங்க. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகஷியத் ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய இரக்கம் அந்த கூட்டத்தின் மீது இருக்குது, அந்த கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, என்ன சொல்றாங்க என்றால், வனஸலத் அலைஹிம் வஸ்ஸகீனா, அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்யறது இல்லையா, தத்மஇன்னுல் குலூப், அது உள்ளங்கள் அமைதி பெறச் செய்யும். அப்ப உள்ளங்கள் அமைதி பெறச் செய்யும்னு சொன்னா இந்த இடத்துல சகீனத் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்றாங்க. அந்த அமைதின்றது என்ன செய்யுது, அந்த மஜ்லிஸுக்கு வந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு ரிவாயத்துல வரும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்படுது, அந்த இடத்துல வேறொரு தேவைக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு மனுஷன் வந்து சும்மா உட்கார்றாரு, அவருக்கும் அல்லாஹ்ட ரஹ்மத் ஈக்குதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட சிறப்பான மஜ்லிஸ்களை பார்த்து தான் நரகவாசிகள் உட்காரக்கூடிய மஜ்லிஸ்ன்னு பேசி கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருந்து வெளியாகிறாங்க. சஹாபாக்கள் ஹல்கா வடிவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج على حلقة من اصحابه, ரசூலுல்லாஹ்ட சஹாபாக்கள் ஒரு ஹல்கா வடிவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தால போறாங்க, பள்ளிக்கு வெளியே போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கறாங்க, மா அஜ்லஸகும், உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சது யாரு? அதாவது எதற்காக வேண்டி, எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சஹாபாக்களை பார்த்து கேட்கறாங்க. சஹாபாக்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? காலு, அவங்க சொல்றாங்க, ஜலஸ்னா நதுகுருல்லாஹ், ஜலஸ்னா நதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக வேண்டி நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக வேண்டி நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. அப்ப ஒருத்தங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறதா சொன்னா பிரச்சனை கிடையாது. ஏன், என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், நான் திக்ர் செய்யறதுக்கு உட்கார்ந்து கிட்டிக்கிறேன், பக்கத்துல உள்ளவங்க என்னத்துக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சொன்ன வாசகம் என்ன? ஜலஸ்னா நதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக வேண்டி நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். வ நஹ்மதுஹு அலா மா ஹதானா லில் இஸ்லாம், இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் பக்கம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்டினானே, அவனை நாங்க புகழ்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு வார்த்தை அது! இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய மஜ்லிஸை பார்த்து என்ன சொல்றாங்க? நரகவாசிகளுடைய மஜ்லிஸ். அப்ப இவர் சொல்றாரு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல நடந்த ஒரு செய்தி. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல நடந்த ஒரு செய்தியாக இருந்தால் அந்த செய்தி முரணாகுது இந்த ஹதீஸுகளுக்கு, திட்ட தெளிவான ஹதீஸுகளுக்கு. அந்த ஹதீஸ், அந்த செய்தி முரணாகுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இல்ல. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால இந்த செய்தி நடக்குது. இதை சொல்லி காட்டி என்ன செய்யறாங்க? சோள காட்டு பொம்மைங்கிறாங்க. ஆமா, சோள காட்டு பொம்மை தான். அல்லாஹ்விடத்துல இருக்கிற அந்த கண்ணியமான மலாயிகாமார்களுக்கு மத்தியில ஞாபகிக்கப்படுறாங்களே, அந்த கூட்டம் உங்களோட பார்வையில சோள காட்டு பொம்மைகளாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்துல மிகவும் கண்ணியமானவங்கன்றதை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அடுத்ததாக எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இந்த உலகத்துல அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களோட நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட உள்ளத்தை நீங்க அமைதி பெற செஞ்சு அவங்களோட உட்காருங்கன்னு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். அல்லாஹ் இப்படி சொன்னதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தம் செய்வாங்களா? திட்ட தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை, முஃமின்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுவும் மாத்தம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. இதான் எங்கட உறுதி. நாங்க அப்படித்தான் உறுதி கொண்டிருக்கிறோம். ஏன்? நாங்க முஃமின்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ்வை நாங்க உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். அப்ப ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி உண்மைண்டா உண்மைதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தம் செய்யல. என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை காலையிலேயும் மாலையிலேயும் அழைக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து அப்படியே பேத்து கொண்டிருக்கிறாங்க, தேடுறாங்க. அதுக்கு பின்னால அந்த ஹதீஸ்ல அப்படியே அந்த தொடருக்கு கீழால கொண்டு வர்றாங்க தஃப்சீர்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஜத கௌமன் யذ்குரூனல்லாஹ், ஒரு கூட்டத்தை பெற்றுக்கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போறாங்க, ஒரு கூட்டம் அவங்களோட கண்ணு முன்னால மாட்டுது. எப்படிப்பட்ட கூட்டம்? ஃபவஜத கௌமன், ஒரு கூட்டம் மாட்டுது, யذ்குரூனல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்றாங்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? கண்டுகொள்றாங்க. அவங்களோட போய்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட போய்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து விளங்க தெரியாதா? இந்த இடத்துல இருந்து விளங்க முடியாதா? அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, நீங்க என்னப்பா செய்றீங்க? திக்ர் செய்றீங்களா? நானும் வாரேன்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்ப திட்ட தெளிவாக விளங்குது, கூட்டாக திக்ர் செய்ய முடியுமா முடியாதாங்கிறது. இந்த நேரத்துல தான் திக்ர் செய்யணும், இந்த நேரத்துல திக்ர் செய்யக்கூடாது. எந்த நேரத்திலையும் திக்ர் செய்யலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தூங்கிட்டு செஞ்சாலும் நன்மை கிடைக்கும், அதை உட்கார்ந்து செஞ்சாலும் நன்மை கிடைக்கும். அதே உனக்கு கஷ்டமாகிதா, கை ரெண்டையும் கீழே குத்தி காலை மேல போட்டு நீ திக்ர் செஞ்சாலும் உனக்கு நன்மை கிடைக்கும்னா கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? அந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே அவங்களோட போய்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கூட்டாக திக்ர் செய்யறது மார்க்கம் காட்டி தந்த விஷயம். மார்க்கம் காட்டி தராத விஷயம்னு சொல்லி பேசுறவங்க என்ன செய்யக்கூடாது? உங்களோட மார்க்கத்தை கொண்டாந்து அல்லாஹ்வுக்கு நீங்க படிப்பிச்சு கொடுக்க கூடாது. ஏன்? உங்களோட மார்க்கம் நூதனம், அது யஹூதியத்து நஸ்ரானியத்து. அதை கொண்டாந்து அல்லாஹ்வுக்கு இணைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது? இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த மார்க்கம்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது? முஃமின்களை பார்த்து நரகவாசின்னு சொல்லக்கூடாது. அது முனாஃபிக்குகளோட வேலையும் அடுத்தது ஹவாரிஜிகளோட வேலையும். அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்திக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கணும், பேசக்கூடியவங்களுக்கு ஹிதாயத் அல்லாஹ் நசீபாக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத விஷயங்களை நாங்க செய்ய முடியாதே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத விஷயங்களை சஹாபாக்கள் செஞ்சிக்கிறாங்க, அவங்க காஃபிர்களா மாறிக்கிறாங்கன்னு என்ன சொல்றாங்க? சொல்லாம சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்தின்னு சொன்னா, புகாரில் ஒரு ரிவாயத்து வருது. ஒரு சஹாபி, அன்சாரிகளை சேர்ந்த ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மஸ்ஜிதுல் குபால தொழுவிக்கிறாங்க. மஸ்ஜிது குபால தொழுவிக்கிற நேரத்துல இவர் என்ன செய்வாருண்டா, ஒவ்வொரு ரகாத்திலையும் ரெண்டாவது ஒரு சூரா ஓதணுமே, அந்த சூரா ஓதுற நேரத்துல என்ன சூரா ஓதுவாரு? சூரத்துல் இஹ்லாஸ ஓதுவாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகாரம் இருக்குதா? அவங்க செஞ்சாங்களா இந்த விஷயத்தை? சூரா இஹ்லாஸ எல்லாத்துலயும் ஓதுங்கன்னா சொன்னாங்க? இல்ல, சூரா இஹ்லாஸ ஓதுங்கன்னு சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை இல்ல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்ப பின்னுக்குள்ளவங்க என்ன செய்றாங்க? இந்த விஷயத்தை அப்படி எங்களுக்கு மத்தியில் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அடுத்தவனை மூஞ்ச பார்த்து பேசிட்டு இருப்போம், இந்த மாதிரி நடக்குது. அப்ப அந்த சஹாபி என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த சஹாபி சொன்னாங்க, உங்களுக்கு நான் இமாமத்தை செய்யற நேரம் இப்படித்தான் தொழுவிப்பேன், உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நான் குல் சூறாவை விட மாட்டேன், உங்களை விட்டுருவேண்டாங்க, நான் உங்களுக்கு இமாமத்தை செய்யறதை விட்டுருவேண்டாங்க. அப்ப இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் காதுக்கு போகுது. ஏன்? எப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன செய்வாங்க? மஸ்ஜிது குபாக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த சஹாபி செய்யக்கூடிய இந்த விஷயம் அவங்களோட காதுக்கு போகுது. இந்த சஹாபியோட பேர் குல்சூம் இப்னு ஹிதம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சஹாபி, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிற காலத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டவங்க. அப்ப இவங்க இப்படி சொல்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல இந்த செய்தி போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏனப்பா இந்த குல் சூராவை ஒவ்வொரு ரக்காத்திலையும் நீங்க ஓதுறீங்க, என்ன காரணம்? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சூரத்துல் இஹ்லாஸை நான் நேசிக்கிறேன், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் செய்கிறேன். உங்களோட பார்வையில் இவங்க யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத வழிமுறையை இல்லையா காட்டி கொண்டிருந்தாங்க?
அதுவும் ஃபர்லான தொழுகையில ஓதுனாங்க. சிலவங்க சொல்லுவாங்க தாயின் செய்யறது கூடாது, அதாவது இந்த நாள்ல குறிப்பாக்கி நோன்பு பிடிக்கிறது கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அமலை தடுக்கிறதுக்கு சில சைத்தான்கள் ஈக்கிறாங்க உலகத்துல. அல்லாஹ் வச்சு தாய்க்கிறான், அது நோன்பு காலத்துல மீகுதி ஷைத்தாண்ட ஜெராக்ஸ். அப்ப அல்லாஹு தாலா ஹிதாயத்தை நசீபாக்க சிலரை தவிர அப்ப குறிப்பாக்கி செய்யக்கூடாது. இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, இந்த இடத்துல தான் ஓதுவேண்டு குறிப்பாக்குனாங்க, இந்த சூறாவத்தான் ஓதுவேண்டு குறிப்பாக்குனாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த இடத்துல தொழுகைக்கு பின்னால திக்ரு செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வழிமுறையில இல்லாத விஷயம் சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்க. காரணம் என்ன சொன்னீங்கன்னா நீங்க யாருன்னு எல்லாருக்கும் விளங்கிடும், அல்லாஹ் பாதுகாக்க. அடுத்ததாக ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க என்ன செய்றாங்க, ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கு அந்த சஹாபிய தளபதியாக அனுப்புன நேரத்துல அந்த சஹாபி தொழுவிக்கிறாங்க. ஒவ்வொரு சூறால ஒவ்வொரு ரகாத்திலையும் குல் சூறாவை தான் ஓதுறாங்க, வேற எந்த சூறாவும் ஓதல. குல் சூறாவை ஓதுறாங்க, அதுக்கு பின்னால இன்னொரு சூறா சூரத்துல் ஃபாத்திஹா, நடுவுல குல் சூறா, அதுக்கு பின்னால வேற ஒரு சூறா ஓதிரா அவன் தொழுவிக்கிறாங்க. அப்ப இந்த தளபதியோட விஷயம் என்ன செய்யுது, அந்த யுத்தத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த கூட்டம் திரும்பி மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால ரசூலுல்லாஹோட காதுக்கு இந்த விஷயம் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காதுக்கு போனதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயம் போனா சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க என்ன காரணம்னு சொல்லி, அவங்கள்ட்ட கேளுங்க என்ன காரணத்துக்காக வேண்டி இப்படி செய்றீங்கன்னு. என்ன சொன்னாங்க, அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அக்பிரு, அந்த சஹாபிக்கு நீங்க போய் சொல்லுங்க, அறிவிங்க, அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹு தஆலா அவரை நேசிக்கிறான்னு சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்புமாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உங்களோட பார்வையில் இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் ரசூலுல்லாஹோட வழிமுறையில் உள்ளதா, இது பித்அத்து. அப்ப அந்த சஹாபி யாரும் உங்களோட நிலைமையில அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்ததாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, வுளுவுடைய 2 சுன்னத்தை தொழுதாங்க. 2 ரகாத்து சுன்னத்து, வுளுவுடைய சுன்னத்து, தஹியத்துல் மஸ்ஜித் அல்ல. அப்ப இந்த வுளுவுடைய 2 ரகாத்து சுன்னத்தை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுதாங்க. அல்லாஹ் எப்படி மாத்துனா, சொர்க்கத்தினுடைய அந்த சொர்க்கத்துல நீங்க நடந்து போற கால் சத்தத்தை நான் ஏண்ட 2 காதாலையும் கேட்டேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வுளுவுடைய 2 ரகாத்தை தொழுதிக்கிறாங்களா அல்லது எங்களுக்கு தொலை சொல்லி ஏவுனாங்களா? இல்ல, 2ஐயும் செய்யல. அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க செஞ்சதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? இல்ல, ரசூலுல்லாஹ்வோட வழிமுறையிலேயே இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கிறத அவங்க செஞ்சதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, அதுக்கு பிரதிபலன் என்ன, சொர்க்கத்துல நான் உங்களோட கால் சத்தத்தை கேட்டேனப்பாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தான் எல்லாம் பித்அத்தாக விளங்குது. இதுக்கு பேர் பித்அத்து வியாதி, எல்லாம் பித்அத்து. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து கொள்கையை உருவாக்குனா பிரச்சனை இல்லை, கொள்கையை உருவாக்கி வச்சுட்டு குர்ஆன் ஹதீஸில் இருந்து தேடினா தான் பிரச்சனை. என்ன செய்யணும் என்றால், குர்ஆன் ஹதீஸை வச்சு உங்களோட கொள்கையை நிறுவுங்க. உங்களோட கொள்கையை ஆரம்பத்தில் நிறுவிட்டு குர்ஆன் ஹதீஸில் தேடாங்க, ஏண்டா கிடைக்காது, கிடைக்காது. யூதர்கள்ட மார்க்கம் குர்ஆனுக்கு முரணானது, நஸ்ரானிகள்ட மார்க்கம் குர்ஆனுக்கு முரணானது, ஹவாரிஜிகள்ட மார்க்கம் குர்ஆனுக்கு முரணானது. அப்ப கிடைக்காது, தேடி வேலை இல்லை. கண்ணியமான சீதேவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை என்னத்துக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம்னு சொன்னால், எங்கட உம்மத்தில் உள்ள நல்ல மக்கள் ஈக்கிறாங்க, நல்ல மக்கள் ஈக்கிறாங்க. இந்த ஹவாரிஜிகளை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த விஷயத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா கடைசி வரையில் தூய்மையான அகீதாவை தந்திக்கிறான், தெளிவான மதுஹபை தந்திக்கிறான். இந்த 2லையும் அல்லாஹு தஆலா, அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வந்த மதுஹபு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையின் கீழே உள்ள அஷ்அரி அகீதா. அப்போ என்ன செய்யணும் என்றால், அந்த 2 வட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மரணிக்க செய்யணும் என்று நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ர் செஞ்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். என்ன காரணம், இந்த ஹவாரிஜிகளை, முஅ்தஸிலாக்களை, முனாஃபிக்களை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் இதுதான் எங்களுக்கு வழி, வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.